ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 9ஆம் வகுப்பு தங்கங்களா செல்லங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு மீட்டர்முக்கு என்கிட்ட தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து சிலபஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணனால வந்துட்டு கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்குது, இயல் மாற்றி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எந்த கொஷினை குறித்து கொடுக்குறதுனே தெரியல. நீங்கள் பழைய கொஷின்ஸை வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நான் கொஷின்ஸ் கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் வீடியோவில். இப்போ நம்ம இம்பார்ட்டனாக 3 இயலில் இருக்கிற 1 மார்க்ஸை வந்துட்டு நீங்கள் அதை படிக்கிறதுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் கொஷின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். 1 மார்க்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 9th வந்துட்டிங்க, அடுத்து நம்ம 10th போக போகிறோம். ஸோ நம்ம வந்து 1 மார்க்ஸில் வந்துட்டு நல்லாவே நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயல் 1 இலக்கண குறிப்பை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் புக்கில் மார்க் பண்ணி நீங்கள் படித்தாலும் சரி, ஓகேங்களா? முத்திக்கனி அப்படின்னா உருவகம், தெல்லமுது பண்புத்தொகை, சிந்தாமணி ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. கொல்வார் கொல் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆர். கொல் அப்படிங்கிறது பகுதி, இவுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்ற விகுதி. தமிழோவியம், அதில் வந்து இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை, விட்டு விட்டு அப்படிங்கிறது இந்த 2 டைம் வரனால அது என்னது, அடுக்கு தொடர்கள். இந்த இலக்கண குறிப்புலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏந்தி வினையச்சம் காலமும் முற்றுமை. பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். வளர்ப்பாய், வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆயின்னு வரும். ஸோ வளர் வந்து பகுதி, இப்பு அப்படிங்கிறது சந்தி, இப்பு வந்து எதிர்கால, அதாவது 2வது வல்ல இப்பு எதிர்கால இடைநிலை, ஆ இ அப்படிங்கிறது வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து இலக்கண குறிப்பு இயல் 2ல் பாருங்க. கருங்குவலை சென்னல் பண்பு தொகைகள், வரிமலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொல் தொடர். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. பாய்வன, பாய் ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் அன் ப்ளஸ் அ. பாய் அப்படிங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, அன் சாரியை அது, ஆ அப்படிங்கிறது பலவின் பால் வினைமுற்று விகுதி, ஓகேங்களா? புறநானூறு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 1 மார்க்ஸ் படிக்கலைன்னா கூட லாஸ்ட் மினிட்ல கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம், சரிங்களா? எல்லா 1 மார்க்குமே இந்த வீடியோஸில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா முத்தூர் நல்லிசை பண்புலம் பண்பு தொகைகள், நிறுத்தல் தொழிற்பெயர். அடுத்து அமையா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் எண்ணுமைகள். அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை. கொடுத்தார் அப்படின்னா விளையாளனையும் பெயர். அடுத்து பகுபத உறுப்பிலக்கம் பாருங்க. நிறுத்தல், நிறு ப்ளஸ் இத்து ப்ளஸ் தல். நிறு அப்படின்னா பகுதி, இத்துனா சந்தி, தல்னா தொழிற்பெயர் விகுதி. கொடுத்தோர் அப்படின்னா கொடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ஓர். கொடுனா பகுதி, இத்துனா சந்தி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் விகுதி. அடுத்து பலவுள் தெரிகளை வந்து பார்த்தீங்கன்னா திணைப்பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? மலையாளம். பேஜ் நம்பர் 17ல் தமிழ் விடு தூது டேஷ் எனும் இலக்கிய வகைகளை சேர்ந்தது. சிற்றிலக்கியம். 3வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் அளபெடு இடம்பெறாத தொடர் எது? ஓடிவா ஓடிவா. அடுத்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனை, எதுகை, இயைபு. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பாருங்க. இதில் குருவினா வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? எந்த கொஷின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபஸ்ட் மீட் டேர்ம் கொஷின் கூட நான் போட்டிருக்கேன், கரண்ட்டாக 2025 உள்ளது. அந்த கொஷினை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க, சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நான் அப்படி சொல்கிறேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ்னு வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் அப்லோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. மொழிபெயர்க்க. லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது. பிலாலஜிஸ்ட் மொழியியலாளர். போனோலஜிஸ்ட் ஒளியியலாளர். பாலிக்ளாட் பன்மொழியாளர். போனிட்டிக்ஸ் ஒளியியல். அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமாக வினைமுற்றாக மாற்ற கோடிட்ட எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ்
திகழ்கின்றது. திகழ் அப்படிங்கிறது நீங்கள் திகழ்கின்றது அப்படின்னு எழுதணும். வேதகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்கிறாள். கலந்து கொள் அப்படின்றது கலந்து கொள்கிறாள் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. பேசு அப்படின்றது நம்ம பேசப்படுகின்றன அப்படின்னு எழுதணும். குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம சென்றனர் அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். தவறுகளை திருத்து அப்படின்றது திருத்தினான் இல்லை திருத்தினாள் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 19 தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து, சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம். சப்போஸ் நீங்கள் புக்கில் எழுதலைன்னா கண்டிப்பாக அதில் பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதோடு இல்லாமல் 1 மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழ் வீடியோவே நான் போட்டிருக்கேன். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த சென்டென்ஸை நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கடிதம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களின் நண்பர் பிறந்த நாளை பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள். இது வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த கடிதம் நிறைய கொஷின்ஸில் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் மிட்டம்லேயே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அந்த கடிதமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. காட்சியை கொண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் நிறைய ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின்லேயே நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம், வவல்ஸ்னா உயிரொலிகள், லெக்சிகான் பேரகராதி, கன்சோனன்ஸ் மெய்யொலிகள். அடுத்து உயிருக்கு வேர் இயல் 2. இலக்கண குறிப்பு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் உள்ள இலக்கண குறிப்புலாம் முதூர், நல்லிசை, பண்பு தொகைகள், பண்புலம், நிறுத்தல், தொழிற்பெயர், இதெல்லாமே வந்துட்டு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். நான் பகுப்பத விருப்பம்ல. ஸோ இதில் இருக்கிற வந்துட்டு பலவுள் தெரிக வந்து பார்க்கலாமா? மாடு அப்படின்னா என்பதன் பொருள் பக்கம். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. சரியான தொடர்களை தெரிவு செய்க அப்படிங்கிறது வந்துட்டு காங்க வரும். அடுத்து பகுதி, விகுதி மற்றும் இடம்பெறும் சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு வளர்க. மல்லல், முதுர், வயவேந்த கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வளம். இதில் வந்துட்டு கூவல் என்று அழைக்கப்படுவது எது? அதை படிச்சுக்கோங்க. உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பு எழுதுக. இதுவுமே ஒரு குறிப்பு தருக அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் கொஷின்ஸ் வந்துட்டு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இதில் 1 மார்க்ஸ் நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே. பேஜ் நம்பர் 45 இருக்கிற 1 மார்க்ஸ் வந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக. தமிழ் என்றைக்குமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்கும். திருக்குறளாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். தமிழ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. தமிழா அச்சோ அது எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், நான் தப்பு செய்வேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 100 மார்க்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்கீங்க, 70, 80 எடுக்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நல்ல மார்க் எடுக்கணும்னா 1 மார்க்ஸை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக. எவ்ரி ஃப்ளவர் இஸ் சோல் பிளாசமிங்ஸ் இன் நேச்சர். ஜெரார்ட் டி நெர்வல். இயற்கையில் மலரும் ஒவ்வொரு பூவும் ஒரு ஆன்மாவிற்கு இணையானது. ஜெரார்ட் டி நெர்வல். இதை வந்துட்டு நீங்கள் தமிழ்லையும் வந்துட்டு மொழிபெயர்த்து எழுதணும். சரிங்களா? சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் அ செகண்ட். மேட்டி ஸ்டெபானிக். அந்த பேரை நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்து எழுதக்கூடாது, பேரை வந்து அப்படியே எழுதணும். எனக்கு மிகவும் விருப்பமான நிறங்களில் 1வது சூரிய அஸ்தமனம், 2வது வானவில் நிறம். அடுத்து அண்ட் இயர்லி மார்னிங் வாக் இஸ் த பிளெஸ்ஸிங் ஃபார் த ஹோல் டே. ஹென்ரி டேவிட் தோரியோ. அதிகாலை நடைப்பயிற்சி அன்றைய முழு நாளின் ஆசீர்வாதம். தமிழ் படித்தோன்னா நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் மாறும். ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப். ஒன் மஸ்ட் ஹேவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் அ லிட்டில் ஃப்ளவர். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். இவர் என்ன சொல்லியிருக்காரு? வாழ்வது மட்டுமே வாழ்க்கை அல்ல,
ஒருவருக்கு சூரிய ஒளி, சுதந்திரம், கொஞ்சம் மலர்களும் தேவை. பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. இது மட்டும்தான் நமக்கு எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எழுதணும். இதெல்லாம் நீங்கள் படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். புக்கை எடுத்து ஒரு லைன் விடாமல் நீங்கள் படித்து பாருங்கள். லைஃபுக்கு தேவையான எல்லாமே தமிழ் நமக்கு சொல்லி கொடுக்கும். இட்ஸ் நாட் அ லெசன், இட்ஸ் அ லைஃப். தமிழ் வந்துட்டு பாடம் மட்டும் இல்லை, நமக்கு வாழ்க்கையும் கூட கற்றுக் கொடுக்கும். நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல நல்லோருக்கு பெய்கிற மழையானது எல்லோருக்கும் கிடைக்கிறது. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் என்பது போல பெற்றோரின் அறிவுரையோ கடுஞ்சொல்லோ எதுவானாலும் அது பிள்ளைகள் நல்ல வழியில் வாழ வழிவகைக்கும். இது இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் என்பது போல எந்த ஒரு செயலையும் பதறாது நிதானமாக செய்தால் வெற்றி கிடைக்கும். படிக்கணும், மெமரைஸ் பண்ணணும்னு படிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஜாலியாக வந்துட்டு ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டடாக வந்துட்டு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் நல்லாவே சந்தோஷமாக எழுதுவீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது என்பது போல தாய் தந்தையரின் சொத்துக்கள் என்றானாலும் அவைகள் பிள்ளைகளுக்குத்தான். அதற்கு முன் சொத்தை பங்குவை பாகம் பிடி என்று பெற்றோரை புண்படுத்தக்கூடாது. அடுத்து ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 மார்க்ஸ்க்கு நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகே, மனப்பாட பாட்டு படித்து எழுதி பார்த்துக்கோங்க. திருக்குறள் படித்து எழுதி பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரிந்தது, விரித்தது, இது 2 வேர்டு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம சென்டென்ஸாக எழுதணும். மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இந்த மாதிரி எழுதணும். குவிந்து, குவிந்தது. ஆற்றில் மணல் குவிந்து கிடந்தது. உழவர்கள் மணலை குவித்து வைத்தனர். நான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் போட்டிருக்கேன் தெரியணுன்றதுக்காக. கமலாவும் விமலாவும் சேர்ந்து, அதாவது சேர்த்துன்னு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸாக எழுதணும். கமலாவும் விமலாவும் சேர்ந்து இருந்தனர். அவர்கள் மாலாவை நண்பருடன் சேர்த்து வைத்தனர். அடுத்து பணிந்து, பணித்தார். சேவகன் மன்னனிடம் பணிந்து நின்றான். உனது கடமையை செய் என்று மன்னன் சேவகனிடம் பணித்தார். பேஜ் நம்பர் 45 அதோட தொடக்கம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு கட்டினார் அப்படின்னு மாற்றி எழுதணும். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள் அப்படின்னு இருக்கு. மதியழகன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வைத்தான், ஆண் பால் வரனால நம்ம வைத்தான்னு மாற்றி எழுதணும். படித்து பார்த்து ஆன்சர் எழுதணும். மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரிகின்றது அப்படின்னு நம்ம எழுதணும். நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறோம்னா நம்ம சொல்றது. ஸோ நீலனும் மாலனும் என்ன வரும்? வைத்திருக்கின்றனர். அவங்க 2 பேரும் தானே. ஸோ வைத்திருக்கின்றனர். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து தப்பிப்பான் இருக்கு. ஸோ நம்ம தப்பித்தான் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான். இதுவும் நம்ம பார்த்தாச்சு. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர், இதுவும் நம்ம எழுதி தனியாக பார்த்தாச்சு. அடுத்து ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக. இதுவும் ஒரு 1 மார்க்ஸில் நமக்கு கேட்பாங்க. எண்ணெய் ஊற்றி 2 டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஒரே மீனிங் தான் வரும். ஸோ வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியுடன் இடத்தை விட்டு அகல். எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா? கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. சாரி, இங்கே இதில் உள்ள ஆன்சர் இது. கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. 2க்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா?
வீட்டு விலங்கு ஆன நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் மட்டும் பிடித்து செல்ல வேண்டும். அதாவது கழுத்து பிடித்து செல்ல வேண்டும். அது ஸோ ரெண்டுக்குமே விலங்கு தான் வரும். எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை எழுதி ரெண்டுக்குமே எழுதி தான். ஏவுகணையில் எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. சரிங்களா? அப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 48. தண்ணீரை சிக்கனமாய் பயன்படுத்துவேன். வகுப்பறையில் நண்பர்கள் வைத்திருக்கும் புதிய அழகிய பொருள்களை பார்த்தால் ஆசை வரும். அவர்களைப் போல் நானும் முயன்று உழைத்து அவற்றை என்னுடைய பணத்திலிருந்து வாங்குவேன். அவற்றை அறையை விட்டு வெளியே செல்லும் பொழுது மின்விசிறி மின்விளக்குகளை நிறுத்திவிட்டு செல்வேன். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. நம்ம அன்றாட செய்கிற விஷயங்கள் தான் நம்ம தமிழில் கொடுத்துருக்காங்க. என்னுடன் படிக்கும் மாணவர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். இதை நம்மளால் எழுதுறது. ஆசிரியர் சொற்படி கேட்டு பணிவுடன் நடந்து கொள்வேன். வகுப்பறையை சுத்தமாக வைத்து கொள்வேன். எல்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்ம தமிழில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மார்க்கும் கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க. படிப்போம், பயன்படுத்துவோம். இது பார்த்துக்கோங்க. கொனிக்கல் ஸ்டோன், குமிழிக்கல், வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது வந்து நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குன்னு ஸோ அதனால் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை, இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம், டிராபிக்கல் ஜூன் வெப்பமண்டலம். இயல் 3ல் இருக்கிற இலக்கண குறிப்பையும் ரீட் பண்ணிடலாம். தோரண வீதியும் தோமரு கோட்டியும், எண்ணுமை, காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி. 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும். அதாவது இது வந்துட்டு உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகைகள். மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினைமுற்றுக்கள். உருப்பொருள் உரிச்சொல் தொடர். தாழ்மூந்துரை வினைத்தொகை. தன்மணல் நல்லுரை பண்பு தொகைகள். பகுபத உறுப்பினக்கம் பாருங்க. பரப்புமின் பரப்பு பிளஸ் மின், பரப்புனா பகுதி, மின்னுனா முன்னிலை ஏவல் பன்மை வெகுதி. அரைந்தனன் அரைந்து இத்து இந்து பிளஸ் இத்து அன் பிளஸ் அன். அரை வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இந்து வந்து இந்து ஆனது விகாரம். இத்துனா இறந்த கால இடைநிலை. அன் அப்படின்னா சாரியை. அன் ஆண் பால் வினைமுற்று விகுதி. அடுத்த 1 மார்க்ஸ் வந்துட்டு 67 திறன் அறிவோம். பேஜ் நம்பர் 67. பெயரிடை இடம்பெறாத தொடரை கண்டறிக. எந்த ஓவியம்? முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். பாய்ங்கோல் வளர்ந்தது. ஆகு பெயரின் வகையை கண்டறிக. காரியவாகு பெயர். அடுத்து தோரண வீதியும் தோமரு கோட்டியும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். எண்ணுமை பொருந்தாத தொடரை கண்டறிக. திருவெம்பாவையை இயற்றியவர் ஆண்டாள். நம்மாழ்வாரின் மகளாவர் ஆண்டாள். இது ரெண்டுமே ஆன்சர் வரும். நம்ம ஆல்ரெடி இயல் 3 வரைக்கும் உள்ள ஓரளவு நம்ம எல்லா 1 மார்க்ஸையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. அது மாதிரி காட்சியை கண்டு கவினுருக இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. படிப்போம், பயன்படுத்தும். இதை வந்துட்டு இதில் 3 மார்க்ஸுக்கு இருக்குது. இதில் ஹீரோ ஸ்டோன் நடுக்கல், எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர், புச்சிற்பம், ஆர்ச்சியாலஜி தொல்லியல், எக்ஸ்கவேஷன் அகழ்வாய்வு, கல்ச்சுரல் ஐடென்டிட்டி பண்பாட்டு அடையாளம். நீங்கள் புக்கே திறக்கல, புக்ஸில் 1 மார்க்ஸ்லாம் படிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பொன்மொழிகள் மொழிபெயர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துடலாம். A nation's cultures resides in the hearts and in the soul of its people. மகாத்மா காந்தி. ஒரு நாட்டின் கலாச்சாரம் மக்களின் இதயங்களிலும் ஆன்மாக்களிலும் வாழ்கிறது. மகாத்மா காந்தி. தமிழே எழுதணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் 1 மார்க் கிடைக்கும். The art of people is a true mirror to their myths. ஜவஹர்லால் நேரு. மக்களின் கலை அவர்களுடைய மனதின் உண்மையான ஒரு கண்ணாடி. ஜவஹர்லால் நேரு. அடுத்து the biggest problem is the lack of love and charity. மதர் தெரசா. குறைவான அன்பும் தொண்டுமே மிகப்பெரிய பிரச்சனையாகும். அன்னை தெரசா. You have to dream before your dreams can come true. APJ அப்துல் கலாம் சார்.
உங்கள் கனவு நினைவேறும் முன் நீங்கள் கனவு காண வேண்டும். யாருக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழில் ஒரு தடவை ஃபஸ்ட் மார்க் எடுத்தப்போ எனக்கு அவங்களோட புக்கு தான் ப்ரைஸாக கிடச்சிது. அதை இன்னமும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். தமிழில் யாரெல்லாம் நிறைய மார்க் எடுப்பா அதையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். Winners don't do different things, they do things differently. சிவகேரா. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்கிறார்கள். தமிழில் நல்லா எழுதுங்க, நல்லா படிங்க, ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.